பெண்களுக்கான திருமண வயதை 21ஆக உயர்த்துவது சரியா தவறா என்பது குறித்து பெண் வழக்கறிஞர்கள் சுதாவும் ஆதிலட்சுமியும் இன்றைய ஆளுக்கு ஒரு நிமிடம் பகுதியில் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். ஸ்கூல் +1 +2 முடிக்கிறதே ஒரு 17-18 வயசுக்குள்ள தான் பெண்கள் முடிக்கிறாங்க. அந்த பள்ளி பருவம் என்பது எந்த ஒரு பெரிய மெச்சூரிட்டியே ஒரு டெசிஷன் எடுக்கும்போது ஒரு மெச்சூரிட்டியே இருக்க போகிறது இல்லை எந்த ஒரு பெண்ணுக்குமே. அதுக்கப்புறம் கல்லூரிக்கு செல்லணும். ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்திலே திருமணம் என்ற வாழ்க்கைக்குள்ளே அவங்க உள்ளே வந்துட்டாங்கன்னா ஒரு திருமணம் அந்த பெண்ணுக்கு ஏற்படும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய் தந்தையர் 18 வயசாகிடுச்சு நம்ம பொண்ணுக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிடணுன்ற கட்டாயம் படுத்தியும் பெண்களை திருமணம் செய்கிறாங்க. இல்லை பெண்கள் வெளியில் வர ஸ்கூல்லையும் கூட சக தோழர்களோடு பழகும்போது காதல் வயப்பட்டு அதனால் திருமணம் செய்து கொள்கிறாங்க. 18 வயசாகிடுச்சு நம்ம மேஜரு அப்படின்னு நினச்சி திருமண வயது வந்துட்டாவே தனக்கு வாழ்க்கை நடத்துவதற்கான எல்லா கெப்பாசிட்டியுமே இருக்குதுன்னு நினைக்கிறது தான் தவறான விஷயம். நீங்கள் ஃபிசிக்கலாகவே பார்த்தாலும் சரி மென்டலாகவே பார்த்தாலும் ஒரு மெச்சூரிட்டின்னு ஒரு ஏஜ் இருக்குது. அந்த காலேஜ் முடிக்கிற ஏஜ்னு பார்த்திங்கன்னா 22-23 இயர்ஸ் காலேஜ் முடிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்ற ஒரு இது இருக்கும்போது தான் சொந்த காலில் நிற்கணும். ஏன் நிற்கணும், நம்ம நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும். இந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி வரும்பொழுது எந்த ஒரு பிரச்சனையை சரியாக அணுகுவதற்கான அந்த மன ரீதியாக தயாராகிடுவாங்க. ஒரு பெண்ணுக்கு 21 வயது அப்படின்னா அவங்க தெளிவான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு வயது வரம்பு வந்திருக்கும். அதே சமயத்தில் 21 வயசில் ஒரு டிகிரி இருக்கும், வேலை கிடைக்கிறது ஈஸியாக இருக்கும். அப்படி ஏமாற்றப்பட்டால் கூட அவங்க தங்களுக்கான ஒரு வாழ்க்கையை நிர்ணயிச்சு கொள்ளலாங்கிற ஒரு ப்ராட் மைண்டட் வியூ தான். சரி, இது நம்ம பாசிட்டிவ் அப்ரோச்சில் நம்ம பார்க்குறோம். நெகட்டிவிட்டி அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இப்போ 18 வயசு அப்படின்னு பார்த்தா ஒரு டிரைவிங் லைசன்ஸ் நம்மளுக்கு 18 வயசில் கிடைக்கிது. நம்ம நாட்டு ஆளக்கூடிய யாருங்கிறத நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் ஏன் என்னோடய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க முடியாதா அப்படின்னு. இப்போ டிரைவிங் லைசன்ஸ் 18 இல்லை 16 வயசு குழந்தைகள் கூட நல்லா ஓட்டக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இப்போ ஜனநாயகத்தில் தவறான ஒரு முடிவு ஒரு ஓட்டு அப்படிங்கிறது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் ஒரு பெண் இந்த இன்ஃபேக்சுவேஷனில் ஏற்படக்கூடிய பப்பி லவ் என்று சொல்லக்கூடிய இதில் தவறிவிட்டால் தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து விடுகிறார். அதனால இந்த வயது முடிவெடுக்கக்கூடிய பக்குவம் அனைத்து பெண்களுக்கும் இருக்கக்கூடிய சாத்தியக்கூறு.